கடந்த ஒரு வாரமாக சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப வேகமாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோனு திரும்ப அவர் கையிலே கிடச்சிட்டனால இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ரோகிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. வித்யா வீட்டுக்கு சென்று அவளை திட்டுறாங்க. உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண முடியாத என கத்துறாங்க. இதனால் கடுப்பான வித்யா, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காடியா, நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் மறைக்கிறது என்ன வேலையா என ரோகிணியிடம் கோவப்படுறாங்க. இதனால் ரோகிணிக்கும் வித்யாவுக்கும் சண்டை வெடிக்குது. அதுக்கப்புறமா வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக மீனாவையும் முத்துவையும் சந்தித்து ரோகிணி பற்றிய உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடலாம். இனிமே இப்படி நடந்தால் நல்லா இருக்காது. அவளை மாட்டி விட்டாதான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம மேலே ஏதாவது தப்புன்னு சொல்லி பிரச்சனையில் அவள் மாட்டி விட்டுருவா என்று வித்யா யோசிக்கிறாங்க. மறுபக்கத்தில் இந்த ஃபோனை எப்படி தாத்தா கையில் கிடச்சிச்சு, எந்த பொண்ணு இந்த ஃபோனை கீழே போட்டுட்டு போனால், யார் என் ஃபோனை திருடினாங்கன்னு முத்து யோசிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு மீனா கிட்ட, இந்த ஃபோனை ஒருவேளை ரோகிணி திருடிக்கலாமோ, ரோகிணி தான் தெரியாமல் ஃபோனை போட்டுருக்கலாமோ என்று முத்து சந்தேகப்படுறாரு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்னு மீனாவும் சொல்கிறாங்க. இந்த சந்தேகத்தை சரி பண்ணுறதுக்காகத்தான் ரோகிணி ஃபோட்டோவையும் வித்யா ஃபோட்டோவையும் தாத்தா கிட்ட காட்டினா யார் இந்த ஃபோனை விட்டுட்டு போனாங்கன்னு அவர் சொல்லிடுவார் என்று முத்து நினைக்கிறாரு. அதே மாதிரியே தாத்தாவை போய் நேரில் போய் பார்த்து ரோகிணி ஃபோட்டோவையும் வித்யா ஃபோட்டோவையும் காட்டுறாரு. அந்த தாத்தா கரெக்டாக வித்யாவை தான் சொல்கிறாரு. வித்யா தான் அந்த ஃபோனை அங்கே விட்டுட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு. எனவே வித்யா தான் அந்த ஃபோனை விட்டுட்டு போனாங்கன்னு முத்துவும் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கமாக வித்யா கூட சண்டை போட்டுட்டனால ரோகிணி திரும்ப யோசிச்சு, ஐயோ வித்யா யார்கிட்டையாவது உண்மையை சொல்லிட போகிறான்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அடுத்தடுத்து ஃபோன் போட வித்யா ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. இதனால் வித்யா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் முத்து கோபத்தோட வித்யா வீட்டுக்கு போய், இந்த ஃபோனு யாருடையது, இந்த ஃபோனை ஏன் நீ தாத்தா கிட்ட போய் கீழே போட்டுட்டு போன, யார் ஏன் ஃபோனை உன்கிட்ட கொடுத்தான்னு மிரட்டி கேட்குறாரு முத்து. முதல்ல எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க வித்யா. அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சு, இல்லை இந்த ஃபோன் நான் வர்ற வழியில் கீழே கிடச்சிச்சு, ஒருவேளை தாத்தாவுடைய ஃபோனாக இருக்குமான்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்கறதுக்காகத்தான் வந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய செருப்பு வந்துருச்சு, அதை தைக்க சொல்லிட்டு அப்படியே அங்கே தெரியாமல் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வித்யா சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் முத்து வித்யா சொல்கிறத நம்ப முடியாமல் ஒருவேளை ரோகிணி தான் இதை செய்ய சொல்லியிருப்பான்னு முத்துவுக்கு சந்தேகம் மேலும் அதிகரிச்சிருச்சு. உடனே வீட்டுக்கு வந்த முத்து மீனாவிடம் நடந்ததை சொல்கிறாரு. அதாவது என் ஃபோனை முதல்ல வித்யா தான் தாத்தா கிட்ட போய் தெரியாமல் போட்டிருக்கா. ரோகிணி ஃபோட்டோவையும் வித்யா ஃபோட்டோவையும் காட்டுனா தாத்தா கண்டிப்பாக வித்யா தான் அப்படின்னு சொல்கிறாரு. நடந்தது பூரா முத்து சொல்லிட்டு இருக்காரு. மேலும் முத்து வித்யா வீட்டுக்கு போய் இதை விசாரித்ததையும் மீனா கிட்ட சொல்கிறாரு. உடனே மீனா, எனக்கு என்னவோ ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவள் தான் இதை செஞ்சுருப்பான்னு தோணுதுன்னு அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க ரோகிணி மறைமுகமாக ரூம்லேருந்து அதை ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த காட்சியுடன் தான் பரபரப்பாக அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, இதுபோல் சிறகடிக்க ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.